பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் என்பதாக. யுத்தம் கர்த்தருடையது, த பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு பாளையம் இறங்கினார்கள். சவுல் ராஜாவும் அவனுடைய மனுஷரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்திய சேனையிலிருந்து காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு ராட்சத வீரன் வந்து, உங்களில் ஒருவன் என்னோடு யுத்தம் செய்யட்டும், அவன் தோற்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக வேண்டும், நான் தோற்றால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள் என்று 40 நாட்கள் சவால் விடுகிறவனாய் காணப்பட்டான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அவனுக்கு முன்பாக கலங்கி பயந்து காணப்பட்டார்கள். இந்த வேளையில் தாவீது இஸ்ரவேலின் பாளையத்திற்குள் தன் சகோதரர்களை பார்க்கும்படியாக வந்தான். அப்போது கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். உடனே தன்னை பாளையத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்ததன் முகாந்திரத்தை அறிந்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த பூமியில் காணப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாய் காணப்படுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது சவுல் ராஜாவிடம் போய், நான் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்று கூறினான். அதற்கு சவுல் ராஜா, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால் அவனோடு யுத்தம் செய்யக்கூடாது என்று சோறுண்டாக்கும் வார்த்தைகளை கூறினான். பின்வாங்கி போன பாத்திரங்களும் தேவ வைராக்கியத்தை இழந்து போனவர்களும் அக்கினி அவிந்து போனவர்களும் முன்னால் கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறவர். தாவீது சவுலை பார்த்து, கர்த்தர் அவனோடு இருந்து சிங்கத்தின் மேலும் கரடியின் மேலும் கொடுத்த வெற்றியை குறித்து கூறினான். எதிரி உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது ஏற்கனவே கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் கொடுத்த வெற்றிகளையும் அறிக்கையிட பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் பேரில் கொண்ட விசுவாசத்தின் நிமித்தம் தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு அவனுக்கு முன்பாக வந்து நின்று, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று பெறப்போகிற வெற்றியை ஏற்கனவே பெற்றுக்கொண்டதைப் போல அறிக்கையிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதிருங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தாவீது கோலியாத்தை தேவரின் பேரில் கொண்ட விசுவாசத்தினால் மேற்கொண்டான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். தாவீதை போல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நீர் யுத்தம் செய்வீராக. எந்த விதங்களில் எதிரிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் உடனின்று வைராக்கியம் பாராட்டி யுத்தம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்துரு வெள்ளம் போல எழும்பும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவன், உம்முடைய ஜெயக்கொடியை உம்முடைய பிள்ளைகளுக்காய் இன்றைய தினம் ஏற்றுவீராக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.